ஆம்பளை பசங்களை பெத்திருக்கிறல்ல போரா புள்ளிக்கு குழி நோண்டி வச்சுக்குது. ஏன் ஆம்பளை பசங்கன்னா உனக்கு பெருப்பு? உன்னே மாதிரி ஆம்பளை புள்ளிய வேஸ்ட். ஏமா அப்படி சொல்ற? இதே மாதிரி ஆம்பளை புள்ளிய பெத்து இதையும் நல்லா வளர்த்து 12வது முடிச்சா காலேஜுக்கு போ. காலேஜுக்கு திக்கிலி காலேஜுக்கு போறான்னு சொல்லு. கம்பெனியர் மேன் இப்ப காலேஜ் அதாங்க. அது நீ சொல்றது கரெக்ட் தாமா. என்னைக்கு காலேஜ்ல குவாட்டரும் கஞ்சாவும் விற்க ஆரம்பிச்சாங்களோ அன்னில இருந்து காலேஜ் பூரா கலேஜா தான் இருக்குது. அப்படி காலேஜுக்கு போய் கம்முனுக்குதா என்ன பண்றாங்க? 3 மாசம் நல்லா போகுது. நெத்தில பட்டை கழுத்துல கொட்டை. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஜாயின் பண்ணது டீசன்ட்டா போறான். ஆமா மேன். 4வது மாசம் ஆச்சனே சரி நல்லா சூப்பரா பிகர பார்த்து ஃபைட் திக்கிலி சைட் அடிக்கிறது. சைட் அடிச்சு கம்முனுக்குதா ஒரு 3 மாசம் பிக்கப் பண்ணுது. 3 மாசம் பிக்கப் பண்ணிட்டு அப்பா அம்மா கிட்ட போய் பஸ் ஃபீஸ் கட்டணும். எக்ஸாம் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் அந்த ஃபீஸ் கட்டணும் சொல்லி ஒண்ணு கூட்டணும். இப்படி கிருஷ்ணகிரி டேம் போயிருது. என்ன ஏலகிரி மலை ஏறிடுது. ஓ இப்ப ஆம்பளை பசங்க எல்லாம் காசை வாங்கி அப்படியா மாத்துறாங்க. பொட்டு புள்ளிங்க என்ன பண்றாங்க? பொட்டு புள்ளிங்க அப்படி இல்ல மேன். 5 10 கொஞ்சமா காசு ஏத்தி ஒரு அப்பா அம்மா வந்தா தேர்த்துலானா செலவுக்கு காசு கொடுத்தாங்க. பொட்டு புள்ளிங்களை பத்தி எவ்வளவு அருமையா சொன்னா. கை தட்டலாம் இவருக்காக. நீங்க ஒரு முறை கை தட்டலாம். கை தட்டாங்க. என்ன மேன் எல்லாம் அதுக்குள்ள அவசரப்பட்டு கையை தட்டிட்டாங்க. செருப்படி வாங்க வச்சிடலாம். ஏமா கஷ்டப்பட்டு தட்டாதவங்களெல்லாம் தட்ட வச்சுட்டு எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான். எப்ப பட்டு புள்ளிங்க இப்பெல்லாம் அப்படி கிடையாது. பட்டு புள்ளிங்க பையனோ கூட்டணும் ஓடி. காலம் மாற பெண்களும் மாறிட்டாங்கன்னு சொல்ல வரேன். அதுதானே என் கூந்தல் பாத்தியா? என்னமா கலர் குருவி கக்கா போன மாதிரி இவ்வளவு அழகா வச்சிருக்கிறேன். என்னமா போடுற தலைக்கு? நீ என்ன போடுது? நாங்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் போடாதுங்க. அந்த தேங்காய் விழுற மாதிரி உன் முடி விழுந்து போகுது. அப்படியா? ஆமா தேங்காய் எண்ணெய் போட்டுதான் எங்க வாத்தியாருக்கு சொட்ட விழுந்ததா? சரி இனிமேல் தேங்காய் எண்ணெய் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க என்ன போடுறீங்க? நாங்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தடவுறது இல்ல. நாங்கெல்லாம் சீமையில இருந்து வந்து எண்ணெய் ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணது. இந்த ஊர் பொம்பளைக்கு போய் பாரி வெளிநாட்டு காசு வந்தா சீமை எண்ணெய் தடவுனா முடி நல்லா ஷைனிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு சீமை எண்ணெய் தடவிட்டு பியூட்டி டிப்ஸ் நினைச்சு தடவிட்டு அடுப்பு கிடுப்பு ஊதிட்டு போறீங்க. அவ்வளவுதான். அப்புறம் குப்பு மயிறு புடிங்கிட்டு போயிடும்.
வணக்கம்மா. வணக்கம்மா. உனக்கு வைக்கிறதுக்கு இதெல்லாம் மாட்டிட்டு வாங்க. நான் ஏதோ ஒரு ஆசையில மாட்டிட்டு வந்தேன். எதுனா ரெடி ஆகுமா? மனதிலே மலை போல ஆசை வைத்திருந்தேனே, அது மண்ணோடு மண்ணாக்கி விட்டாயே. மாமா பரதேசி கிண்டல் வர்றாங்களா? பின்னாடி வராங்க. வாயா என்னது வாயா? போலாம். எங்க போலாம்? எங்கடா கண்ணு? அங்கதான் ஏய் எங்கடா? காசு கொடுக்குறோமா? அண்ணே எங்கலாம்? இதெல்லாம் வந்து நந்தா எப்படா எப்படா பாத்துக்கண்ணே? இதெல்லாம் ஆடுறதுக்கு வரல. அப்ப சொன்னேன். வர வர ஏய் ஏய் எங்க அப்பனுக்கு சொல்லாப்பா. அதே மாதிரி தான் அப்படியே எழுதினா அதுக்கு மேலே ஆட்டுங்கிறேன் நான் கண்ணு முடிஞ்சு என்ன பண்ணு சித்தாப்பனுக்கு பிறந்தது நான். தாய்மாவனு பிறக்கல. சரி கண்ணே போனப்பட்டம்மா வணக்கம். ஆயா என்ன அதுக்குள்ளே வடக்கு வச்சா கண்ணே ஒரு பெண்ணை பார்த்த உடனே சரி சொல்ல இது பெரிய இடமா சின்ன இடமா பார்த்து பேசுற கண்ணே. பார்க்கணும். மேலைங்களையும் பார்த்து பேசுற ஒரு பொண்ணை பார்த்தா நானும் பார்க்கலாம் தான் பார்க்குறேன். நீ ரூமவே திறக்க மாட்டேன். எந்த ரூம்டா? ஏய் அதுக்கு தான்டா சொன்னேன். நானும் கோயில்ல மூலஸ்தானத்தை பார்க்கலாம்னு பார்த்து கேட்டு சாப்பிட்டு அது கேட்டு சாக்கி சாய் போட்டுக்கிறாங்க. எங்கண்ணே ஓய். ஒரு பெண்ணை பார்த்த உடனே இது பெரிய இடமா சின்ன இடமா அப்படின்னு மேலைங்களையும் பார்த்து பேசு. நான் பெரிய இடம் சின்ன இடம் அப்படியே பொன்னாடின்னு என்ன பாரு ஒரு அண்ணன் சொல்லிட்டு போனா அப்படி என்னன்னு உள்ள வந்து பப்புனே பப்புனு இந்த மாதிரி சொல்லுன்னு என்னன்னு என்னால தெரியுமா? என்னடா சொல்ற? என்னைக்கு ஆம்பளைக்கு ஒண்ணா ஆம்பளைக்கு ஒண்ணு ஒண்ணு பொம்மநாட்டுக்கு ரெண்டாம். யாரெல்லாம் போய் உனக்கு என்ன பையா? ஆமா ஆம்பளைக்கு ஒண்ணு பொம்பளைக்கு ரெண்டுன்னு எனக்கு ஒண்ணு தெரியலையே அது. அது என்னமோ ஆம்பளைக்கு ஒன்னே நீட்டாக்குதான். ஆம்பளைக்கு பொம்மநாட்டுக்கு ஒரு மாதிரி ரெண்டாக்குதான். ஏய் யாரா மரபரி பிறந்ததா? ஆம்பளைக்கு ஒண்ணுன்னா என்ன? என்னடா ஆம்பளைக்கு ஆயிடுச்சு ஒண்ணு. என்ன அப்படி கத்து வீட்டுல இருந்துடுறான். பிறந்ததுல இருந்து ஒரே வீட்டுல இருந்துடுறான். ஆமா அதனால ஆம்பளைக்கு ஆயுசு ஒண்ணு ஒண்ணு. ஆனா பொம்மநாட்டிக்கு அப்படியா? எப்படி? பொம்மநாட்டிக்கு ஆயுசு ரெண்டு. பிறந்த வீட்டுல இருக்கிறா பாதி பாதி நேரம். ஆமா ஆம்படியா வீட்டுல இருக்கிறா. அதனால ஒரே நாளையில பாதி நேரம் ஆம்பியா முட்டை பாதி நேரம் பாதி நாட்கள் தான் சொல்லிட்டான். அப்படியா? நான் டைமிங்ல சொல்லிட்டேன். நீ நேரத்துல சொல்ல. அவ்வளோ பேர் தான் ரெண்டு வீட்டு பேரான்றான். எங்கடா எங்கடா உன தலையெல்லாம் மூளையக்கார ஆட்டுக்கிறது. எனக்கு கொஞ்சம் ஒண்ணு கூட மாதிரியே முளைக்கிறான். ஆனா பேசத்துட்டு நக்கம் முடிச்சு வியாபாரம் மாதிரியே பேசுறேன். ஏக்கண்ணே எங்க பாக்குறேன் ஆசைப்படுறேன். நான் பாக்குறதே அவங்க அப்படிதான். கண்ணு அப்படி அங்க பாக்குறானே தெரிய ஏமா மாட்டேன். எனக்கு கண்ணு ஒண்ணு ஹெட் லைட் ஒண்ணு குட் லைட் தான். ஒரு குட் லைட் தான். அப்படின்னா கண்ணு கொஞ்சம் கிராஸ் தான். அப்படியா? ஒண்ணு அம்மாக்கு ரசம் இல்ல அப்பங்க ரசம்? ஒன்னு இல்ல. அம்மா அப்ப நல்லா இருக்கிறாங்கம்மா. அவங்களும் நல்லா இருக்கிறாங்க. நீ மட்டும் தான் ரசா? பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் கிராஸ். அதனால அவங்க காலை போட்டானா? எங்களுக்கு பைபாஸ் ரோட்லயே ஊருக்குது எங்களுக்கு. ஏன்னு கேளு. பைபாஸ் ரோட்ல எங்க அம்மாளுக்கு மின்னக்கார இருந்து கூட்டு ரோட்ல இருந்து ஏன்னா அம்மாளுக்கு முட்டைக்காரன் கூடு இவங்க ரெண்டு பேரும் இந்த பைபாஸ்ல சந்திச்சுக்கிறாங்க பாரு. சொல்றப்பா அதுல எப்படி ஆகி போட்டது? பைபாஸ் ஒண்ணு கூட்டு ரோடு ஒண்ணு. அதனால கிராஸா போயிட்டு சென்ற. ஆமா சரி. அதனால கண்ணே போனா பகட்டும். ஏன்னு கேளு. உனக்குனே ஒண்ணு அல்ல. சொல்லுமா. மேல கை வைக்காத. என்ன கண்ணே
மேல கை வைக்க தெரியுமா? எப்படி? சொந்தமாக்கணும், பந்தக்கணும், ஒத்து உறவு கொத்து பொடியா இருக்கணும். அது இல்ல அத்தைப்புள்ள மாம்பிள்ளை ஆக்கணும், சொந்த பந்தமாக்கணும். இல்ல ஒத்தா உறவா கொத்தா பொடியா அத்தையா மாம்பிள்ளையா மாமா மச்சான் பிள்ளையா சொந்தமா பந்தமா ஏனாடி மத்தாளக்காரனுக்கு பிறந்தது ஏன்னா அதுவும் எனக்கெல்லாம் பிறகு வாய்ப்பு அவனுக்கெல்லாம் பிறந்தானா 2 அடிச்சுன்னு கொஞ்ச நேரம் ஒன்னு நிக்கி வச்சு நடிக்கிறான், ஒன்னு படுக்கு போட்டு நடிக்கிறான். அப்படியா? சரி கண்ணே, போன பகட்டு என்ன சபை இது என்ன சாப ரோட்ல உணவு இறக்க மாட்டேங்குது. ஒரு ரோடு வாரத்திலே உட்காந்து எப்பேர் சபை பண்றான் கச்சிதமா இருந்தாலும் எதனா தண்ணி பிரச்சனையாக்குமோ? மழை இல்லாத காலத்துக்கு தண்ணி வராதுக்கெல்லாம் கொடுத்த காணுமே. என்ன எவ்வளவு அமைதியா உட்காந்து சபை இருக்குது. இதை பார்த்த உடனே இது உண்ணாவிரதம் உட்காந்துக்கிறாங்கன்னு சொல்றீங்க. என்ன எவ்வளவு அமைதியா இருக்குது. ஏன் தெரியுமாமா? ஏன் அப்படி சொல்லிட்டாங்கன்னா குறுக்க பஸ் வேற நிறுத்திட்டு இருக்கிறாங்க, கார் வேற பஸ் வேற 4 பேர் உக்காந்துக்கிறத அது ஒண்ணு. ஒரு அண்ணன் வேற நிவாரண பொருள் வேற எடுத்து வந்து கொடுத்துனே இருந்தா அப்படி பிஸ்கெட் என்ன ஜூஸ் என்ன சிப்ஸ் என்ன அதுக்கு நான் கேட்டேன். அப்படி இருந்தாலும் வந்த உடனே 1க்கு 2 வாங்கினீங்க பெருமையா பேசு. அப்படி இருந்தாலும் கண்ணே நல்லா சொரணியா இருந்துச்சு. அதனால கண்ணே இந்த சபை என்ன சபை? மாபெரும் மக்கள் சபை. ஆமா, மாபெரும் மக்கள் சபை. மக்கள் சபை ராஜர் காலத்தில். சரி, ராஜசபை ராஜசபை தேவர் காலத்தில் தேவ சபை. ஆனா இன்னைக்கு என்ன சபை? மாபெரும் மக்கள் சபை, மக்கள் மலர்ப்பங்க சபை. இந்த மலர்ப்பங்க சபையில எப்படி இருக்கிறாங்க? படிச்சவர்கள், பட்டம் பெற்றவர்கள், தெரிஞ்சவர்கள், தெரியாதவர்கள், கத்தவர்கள். ஆனா ஒரு சுசுறுப்புல ஒரு சுசுறுவா பண்ணணும் போறாங்க கேட்டது நல்லா நல்லா கொஞ்சம் சுசுறுப்பா ஏன் இப்ப லேட் பண்ணீங்க? நான் அப்பயே சொன்னேன் மச்சான். நான் அப்பயே சொன்னேன் பூரா செல்லுக்கல்ல கொட்டிக்கியா சுறுசுறுப்பா ஆடுவாங்க. எங்கம்மா சுசுறுப்பே வளர்ந்துதான் தெரியும் தெரியும். ரைட் ரைட். அதனால நீ என்ன பண்ணது? நீ சாப்பிட்டு சுறுசுறுப்பா இருக்காரு. சொல்லுமா? அதனால யாரு ஆண்டவர் எம்பெருமான் நாராயணமூர்த்தி. ஆமா, அவருக்கு இதே வேலை விளங்க வரக்கூடிய என் பேர் தான் ராதா. ராதா தம்பி. சரி, எங்க வீட்டுல எத்தனை பேரு? எத்தனைமா? 8 பட்ட ஸ்திரீகள். 8 பட்ட ஸ்திரீகள். ஆமா, 12,000 கோபால மாதர்கள். கோபால மாதர்கள். அதனால எங்க ஆண்டவர் கூப்பிடுறார். ஆகட்டும். ஆமா, அதனால நான் ஒன்றே போனால் ஆகாது. எங்க 8 பேர் 2 பேர் மட்டும் கூப்பிடுறார். சரி சரி. ஆமா, ராதா நீ 2 பேர் மட்டும் வாங்கி இருக்கிறார். ஆமா, அதனால நான் ஒன்றே போனால் ஆகாது. என் தம்பி சந்த பக்கறா. சரி, போகுடி நீ வாட்டு பாடுமா.
எனக்கு போதுமானது. உங்களுக்கு தேவைன்னா நீங்க பாடிக்கலாம். ஏன் பொண்டாட்டி சக்கா ஜபம் பொண்டாட்டி செக்கச்சவப்பு அவன் நெற்றியில வைக்கிற பொட்டு கருப்பு நீ ஏறி யாரும் நெல்லறுப்பு அந்த நெல்லு சோத்து தின்னு போட்டு சூத்து கொழுப்பு ஆமா ஆமா லைட்டா அப்படிதான் பழிச்சு மாதிரி கரெக்டா வேகத்தார் மாதிரி தான் தூக்கணும் போல இறுதி முடிக்கிற போல உருகி தவிக்கிற அப்படி எனக்கு ஒரு ஆசை என்னம்மா ஒரு பொட்டப்புள்ள எவ்வளவு அழகா பொறுப்பா அந்த இடுப்ப வளைச்சி நெளிச்சு எவ்வளவு அழகா ஆடுது. நீ என்னடா ஏதோ வலுப்பான ஏன்டா நான் ஆடுற போது புழுக்கு புழுக்கு புழுக்குன்னு அடிக்கிறேன் அடிக்கும் போது நீ அப்படி புழுக்கு போது ஆடுற. அதுலயே அவன் பாருங்க பொட்ட பொருள் கேடுது அந்தாட்ட கண்ணு இப்படி பார்த்து ஆடுறான்னா இப்படிக்கே பார்த்துட்டு இப்படி சூட்டை இப்படி ஆடுறான். அந்தாட்டி அவன பொட்ட பொருள் அடிச்சுட்டு போயிட்டான். அதானா பார்க்க வந்தாயுமா கெட்ட பேர் யாருக்கு? எப்படியே நீ அடிச்சுட்டு போனா பிளான் பேசுறான் பாரு எது வேலைதான் கண்ணு உங்களுக்கு பேசி பேசுறான் பாரம்மா அவன் ஊருக்கு அவன் மொண்டாட்டான வாக்க பின்னாடி வந்து அடிச்சுட்டு போயிடுறான். ஆனா அதுவும் அவன் ஊருக்கு அவனுமா ஊடு எங்க தெரியுமா ஏரி காரில் கட்டினுக்காரன் ஊடு ஏரி கரை ரொம்ப கூதியானா அது அப்படி கேட்கல காதுல
வாந்தி பேதி ஒரு வேலைக்கு நான் வந்தேன் எனக்கு ஆள் இல்லை பண்ணி எனக்கு முன்ன இருந்தாலும் முந்திக்கிறாரு எனக்கு மாற்றி விடுற காலத்தை நான் போயிட்டு பண்ணி வடா காக்கா கம்பெனி ஒன்னே பார்த்தா தொடணும்டா தொடணும் இந்த ஆளுங்க ஆசை தீர கொஞ்சணும் படிச்சோம் படிச்சா அவனையும் படிச்சுக்கலாம் முன்னாடியே படிச்சுட்டான் என்னையும் ஆம்பளையே படிச்சோம் ஆமா அவனுக்கு அவளுக்கு தலையை கொடுத்துக்கிறோம் எனக்கும் தலையை கொடுத்தோம் ஆமா கொடுத்துக்கிறோம் அவளுக்கு நெத்தியை கொடுத்தோம் எனக்கும் நெத்தியை கொடுத்துக்கிறோம் அவளுக்கு கண்ணே கொடுத்துக்கிறோம் எனக்கு கம்மி தேசம் கொடுத்துக்கிறோம் கண்ணு சரி கம்மி தேசம் கொடுத்துக்கிறோம் அவளுக்கு மூக்கை கொடுத்தோம் எனக்கும் மூக்கை கொடுத்தோம் ஆமா அவளுக்கு வாயை கொடுத்துக்கிறோம் எனக்கு காவாயே கொடுத்துக்கிறோம் வாய்க்கு பதிலா அந்த வாயை பார்த்தா காவாய் மாதிரியே தெரியுது அவளுக்கு நெஞ்சை கொடுத்துக்கிறோம் எனக்கும் கொஞ்சம் கொடுத்துக்கிறோம் நெஞ்சு எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவன் மம்மு வைக்க மறந்துட்டான் அவன் ஆட்டின ஆடுது நான் ஆட்டின ஆட மாட்டேன் காசு கொடுக்குறீங்கன்னு அந்த வாங்கிட்டு அது காசு கொடுத்தா வாங்கி வர நிலைமை இல்லடா அது காசு இருந்தா கூட சரி எனக்கு வாங்கிடுவான் நாளைக்கு தருமபுரியில வாங்கி கொடுத்துடலாம் தருமபுரியில வாங்கி கொடுக்குறேங்க ரெண்டு பக்கம் தைச்சிடலாம் வாங்கி கொடுக்குறியா ஆடுமா ஆடாத எனக்கு 40 லட்சம் செலவு பண்ணுவோம் 40 லட்சம் செலவு பண்ணா அந்த யூபிஆர் என்ன அது பேரு 40 லட்சம் செலவு பண்ணி இந்த ராடி வச்சுன்னு வந்துக்கிறேன் உள்ள வச்சு தைச்சிடலாம் அந்த சுபாஷினத்தை பாத்தியா அது பொம்பளைகளுக்கு ஆண்டவன் படிச்ச அபயம் ஆம்பளைகளுக்கெல்லாம் ஆகாது சரி நீ சொல்ல கம்பீரமா நான் ஆம்பளை உனக்கு மேல தாண்டி ஆடுவேன் எனக்கு கீழே ஆடுதுன்னு உனக்கு மேலதான் ஆடும் எனக்கு கீழே ஆடும் நீ பொம்பளை தானே நீ ஒரு பொம்பளை தானே நீ பொம்பளையா இருந்தா நீ பொம்பளை கேறீங்க ஆனா பொம்பளைங்க நாங்க ஆம்பளைங்க என்னைக்கும் நாங்க ஆம்பளைங்க 2 கையை மூணு இப்படி 2 கையை இப்படி மூணு ஊரவே 9 சுத்து வருவோங்க அதையா அது சரி தலைவா அம்மா யாருன்னா வந்து உள்ள டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோ அம்மா அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன் யாருன்னா காமெடி பண்ணு லொட்டு லொசுக்கு வாக்கு பூக்குன்னு வச்சுக்கோ மரியாதை கட்டு போக அப்புறம் சரி சொல்லுமா ஆமா அம்மா யாரு கதையை சொல்ல அதான் லட்சணம் மரியாதை கட்டுப்போம்
சொல்றேன் புதிமன் பச்ச நிறப்படுத்த அச்சுதன் தனக்குமாரி என்னுடைய பேர் தான் ருக்மணி. பாட்டு மரியாதை கட்டுப்போ ருக்மணியாக இருந்தாலும் ஏதோவித காரணமாக எனது அக்கா அழைத்திருக்கிறார். சொல்லிட்டு வா பார்க்கலாம். ஏ பையா எங்க தங்கச்சி வந்துட்டா அண்டுக்கற போய் கதையை சொல்லுப்போ. அப்பா வாடி அவங்க பேசுறாங்க
சுகமாக ஆண்டவரால் பெற்று வாழ்ந்திருப்பாய். ஒரு சின்ன வார்த்தை அக்கா. அவரே, சாமி சாமி எங்க தேவாரி தேவரே, சாமி தேவாரி சாமி தேவாரே, அந்த தேவாரில் ஒருவராக சாமி நீங்கள் குமாரி குமாரே, நீங்கள் மூவாரி மூவாரே, அந்த மூவாரி சாமி நம்ம எல்லையில் காலை கட்டே, நம்ம எல்லையில் உங்களை கண்டு இந்த எல்லோரும் தலைவணங்க நல்லதோர் மலரை கொண்டு இந்த நாயகி போற்றி செய்தே சாமி உங்க பாதத்தை கண்டவுடனே பன்னீரால் கால் கழுவி பட்டு பிதவரால் தாள் துடைத்து பல பல மலர்களை பறித்து வந்து உங்க பாதத்தில் விழித்து ராதானே வணங்குகிறார். ருக்மணி அநேக கோடி வணக்கம். அப்படியா? எலி 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 ஆசையா எனக்கு என் பாதத்தை படுத்த
வார்த்தை பேசாமல் பக்தியிலே சிறந்த பக்தி பதிபக்தி. பக்தாவுக்கு ஏற்ற பதிவிரதையாக வாழ்ந்தால் எத்தேசை காலமும் சுகத்தோடு வாழ்ந்திடலாம். அப்பேறுபட்ட பதிபக்தியை மனதிலே வைத்து இந்த பாவைமார்கள் என்னை பணிந்த காரணத்தினால் இந்த வாசவன் அருளால் வாழ்ந்து வளர்ந்திருப்பேன். நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஒரு ஆசை சாமி வரமளித்தே அரமல்ல இருக்கக்கூடிய நங்கையே சீக்கிரம் வர வேண்டும் அழைத்த காரணம் என்னங்க? அத்தை மக்கள் ஐவார்காலும் அங்கே வருவார் அத்தை பிள்ளைகளாக விளங்கக்கூடிய ராஜாக்கள் பாண்டவர்களை ராஜாக்களும் ஆண்டவா வர வேண்டும், மதுசூதனா வர வேண்டும், மாயாவா வர வேண்டும், ரகுராமா வர வேண்டும், சீதரா வர வேண்டும், கோவிந்தா வர வேண்டும் என்று அடியேனை தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இச்சனம் அடியேன் அங்கு செல்லாவிட்டால் இவர் ராஜாக்களும் நொந்து வாடுவார். 10, 7, 17 நாட்களாக சண்டை முடிந்தது. விழுந்தால் இருப்பது 18ஆம் நாள் ஒரு நாள். அந்த முறைப்படி 18ஆம் நாள் சண்டையை முடிப்பதற்காக இந்த பரந்தாமன் பயணப்பட்டிருக்கிறேன். ஆமா, ஒரு நாளும் தவறாம எங்க அத்தை பிள்ளை போயிருக்கிறார். ஆனா இன்னைக்கும் போறேன்னு சொல்றாரு. என்ன ஒரு வார்த்தை கேட்கலையா? பாரதம் என்றாலும் பாரதம் என்று சொன்ன உடனே சண்டை சொல்லுவார்கள். ஆனா பாரதம்னா மல்லு. ஆனா போறையே அத்தை புள்ளன்னு போறையே. பார் என்றால் உலகம், உலகம். அதம் என்று சொன்னால் சண்டை. சண்டை. அதுவும் இதுக்கு பாரதம் மட்டும் பேர் வைக்கல, மகாபாரதம் பேர் வச்சிருக்காங்க. மகா என்று சொன்னால் மிகப்பெரிய. இந்த உலகத்திலே இந்த பூமியிலே நடந்த சண்டையிலே மிகப்பெரிய ஒரு சண்டை தான் மகாபாரதம்.
மகா என்றால் மிகப்பெரிய ஒரு சொல்லக்கூடிய சண்டை எழுது நீட்டா இருக்கு அவ்வளவுதான். ஏன்னா பேர் உங்க பேர் வரணும் அவ்வளவுதான். தார்நூல் வந்து எடுத்துமே பேரு உங்க பேர் வேணும் அவ்வளவுதான். தார்நூல் கூலி கம்மியா இருக்கு. கம்மியாக தான் வேணும். கேளுங்க சுவாமி, முதல் நாள் சண்டையில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு? அம்மா முதலாம் நாள் சண்டை பாண்டவருக்கும் கௌரவர்களுக்கும் சேனை தாயகாது. ஆமா, சேனையை பிரித்து பாண்டவர்களுக்கு 7 அக்ரோனி சேனையும் ஊர்ல வந்து கௌரவர்கள் என்று சொல்லக்கூடிய 11 அக்ரோனி சேனை. முதலாம் நாள் சண்டையிலே அப்படி முதலாம் நாள் சண்டையிலே இருதரத்தாரும் சண்டை செய்யக்கூடிய நேரத்திலே கௌரவர் தரப்பிலே சேனாதிபதி வட்டம் பிதாமகர் என்று சொல்லக்கூடிய பீஷ்மருக்கு பாண்டவருடைய தரப்பிலே அதே விளாட மன்னனுடைய வளர்ப்பு பிள்ளை சுவேத வாகனருக்கும் அமோகமான சண்டை நடைபெற அப்படி பிதாமகர் பீஷ்மருடைய கரத்தினால் அதே சுவேத வாகனன் கொல்லப்பட்டார். முதல் நாள் பாண்டவருக்கு தோல்வி, கௌரவர்களுக்கு வெற்றி. 10 நாட்களாக பிதாமகர் பீஷ்மர் சண்டையை செய்தார். 10ஆம் நாள் சண்டையிலே அர்ஜுனன் கை பானத்தாலே சிகிண்டியின் அன்பினாலே பிதாமகர் பீஷ்மர் மாண்டார். 10ஆம் நாள் 10 நாள் வரைக்கும் ஒரு நாள் மட்டும்தான் கௌரவர்களுக்கு. 9 நாள் வெற்றி பாண்டவருக்கு. 11, 12 அவங்க பொழுதுனால 11, 12 முடிஞ்சு. 12ஆம் நாள் புரைக்குடல் பிடித்த பகதத்தன் மாண்டான். 13ஆம் நாள் சண்டையிலே பாலர்கள் 63 பாலன் அபிமன்னோடு மாண்டார்கள். பாலர்கள் 63 துரியோதனனுடைய நாதிகள் பிள்ளைகள் 60 கர்ணனுடைய பிள்ளைகள் 3 63 பிள்ளைகளும் கொல்லப்பட்டார். 13ஆம் நாள் சண்டையில் கௌரவர்கள் தரப்பிலே. பாண்டவர் தரப்பிலே அபிமன்னன் கொல்லப்பட்டான். அன்று சமயுத்தம். ஆமா, ஐமன்ன மடிஞ்சான்னு சொல்றியா? இந்த ஐமன்ன யாரு? இருக்கும் போது நம்மளுக்கு மருகனாட்சி, நீ இருக்கும் போது ஐமான எப்படி? விதியின் பயன். விதி யாரை விட்டது? விதி என்பது எல்லாத்தையுமே உண்டு இல்லையா? அதனால விதியால அவன் மடிஞ்சான். அவனை விடு. அதனால நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். இது நடக்க வீரம் கர்ணன் மடிந்தான். அதனால 17 நேத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 18ஆம் நாளையில என்ன நடக்க போகுது, யாருக்கு வெற்றி ஆக போகுது, யாரு பக்கம் நீ இருக்க போற? நொடி பொழுதிலே கொள்வேன் என்று சொல்லி வருகிறான். ஜல்லியனை மடித்து சகுனியை மடித்து பீமன் கதையினாலே துரியோதனனை மடிக்க செய்து அந்த 18 அக்ரோனியை மண்ணிலே பலி கொடுத்து மகா பாரத போரை முடித்து பாஞ்சாலியை கூந்தலை முடிக்கும் நாள் இந்த நாள். அதனால் பாரு, யாரு எப்படியோ போங்க, சரி. ஆனா நாங்க இன்னைக்கு வரலான்னு தான் ஆசை, ஆனா வரத்துக்கு இல்ல. அதனால எல்லாம் எல்லாத்துக்கும் பெண்கள் போகக்கூடாது. அதனால இன்னைக்கு எங்க நாத்தனார் கூட்டிட்டு வரேன். கூந்தலை முடிஞ்ச உடனே அவளுக்கு என்னென்ன தேவை
தேவையோ அத்தனையும் நாங்க செய்யணும். தாய் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரணும். ஆமாங்க. நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர கட்டாயமா கூட்டிட்டு வந்தா என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நான் பத்திரம் பண்ணி வைக்கிறேன். பலகாரம் பண்ணி வச்சுக்கிறேன், தண்ணி காய வைக்கிறேன், புது புடவை எடுத்து வைக்கிறேன். சீக்கிரமா கூட்டிட்டு வா. ரொம்ப நாளா காரணத்துல கடந்த பாவா. அதனால சீக்கிரமா கூட்டிட்டு வர. அதனால போய் வரும் மன்னவாரே கட்டாயமாக சென்று வருகிறேன். அதனால அது வரைக்கும் வெற்றியோடு திரும்ப வாங்க சாமி. பத்திரமா பத்திரமா இரு. இனி யாரும் நாங்க நடந்தாலும் கால் நோராது, கால்ல யாராது. ஆனா இப்ப ஆள் வரத உடனே கல்லந்திருக்கு சொன்னீங்க. ஆமா ஏன்னா தமிழ் அப்படியே குதிக்கிறார் வாஜர் கல்லே அதனால இப்பொழுது நீங்கள் சென்று பத்திரமாக்கிறியா
ஆமா முருகன் அளிக்கப்பட்ட சொன்னக்கச்சனை யார் மீதே கொண்டாடி வைக்கப்பட்டிருந்தால் யாரு தனது மனைவியாகிய இருந்து பிரபஞ்ச வாழ்க்கை நோக்கி 4ஆம் மாதம் முத்துமாசம் மரதப்படினார் அன்னவர் மீதே கொண்டாடி வைக்கப்படுது ஆடும் சாவு பாடும் சாவு 4ஆம் தேதி 1 கோடி 1 லட்சமா இருக்கணும் சுபே மாமா என்னுடைய பாதத்துக்கு நரம்பு நேர வணக்கம் 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 ஆமா ஆமா அத்தை குந்தி தேவி பற்ற தர்மநந்தனா ஐயோ ஓடோடி வந்து ஆண்டாளா என்று என் பாதத்தை பணிந்ததினாலே சுகத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும். கண்ணியனானேன் என்ன நினைத்த காரணம் மதமேனோ நேற்றோடு 17 நாட்களாக சண்டை முடிந்தது. இன்று 18 ஒரே நாள் சண்டை இருக்கிறது. ஆனால் இன்று தாமதமாக இருக்கிறாயே. இன்று யாருக்கு சேனாதிபதி பட்டம்? என்ன மகாராஜா சாட்டி எடுத்துட்டு இருக்கிற ஆண்டவர் அடிக்கிறதுக்காக ஒரு பந்தோபஸ்துக்கு இத்தனை நாட்களாக உனது தம்பிமார்கள் வலம் கரம் போல் இருக்கக்கூடிய 4 தம்பிமார்கள் அமரமாகிய குருச்சேத்திரத்திலே சண்டை செய்தார்கள். சரி, ஆனால் இன்று யாருக்கு சேனாதிபதி பட்டம்? அதுதானே உனக்கே சேனாதிபதி பட்டம். எனக்கா? ஆமா பகவானே, நான் ஒரு நாளும் சண்டை செய்ததே கிடையாது. சரி, சண்டையை பத்தியே எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு சேனாதிபதி பட்டம்னு சொல்றியே, நான் போய் யாரை அடிக்க முடியும், யாரை மடிக்க முடியும், எந்த ஆயத்தை எடுக்க? யாரை எதிர்த்து நீ போர் புரிய போகிறாய் தெரியுமா? யாரை? உன் தாய் மாமன் மாந்தாரை உடன் பிறந்த அண்ணன் ஜல்லியன், மாந்திரா தேசத்தின் அதிபதி ஜல்லிய மகாராஜன் உன் தாய் மாமனோடு நீ அமரமாகி யுத்தம் செய்ய போகிறாய். எப்படி கடவுளே? இது ஆகக்கூடிய விஷயம்? மானிடம் என்ன? இது நடக்கக்கூடிய விஷயமா? தாய் மாமனாகிய ஜல்லியனோ சிவபெருமானை 3 முறை நேரிலே பார்த்தவன். பின்ன அவருக்கு எனக்கு ஏணி வச்சா எட்டுமா? ஆனால் அப்பேறுபட்ட சிவபெருமானுக்கு மேலாக சாம்ராஜ்ய பட்டத்தை பெற்றவன் நீ. சரி, உன்னை தவிர ஜல்லியனை கொல்ல வேண்டுமானால் இந்த உலகத்திலே ஒருவராலும் முடியாது. அதனால் அந்த ஜல்லியனை கொல்ல தகுதியான ஆள் நீ ஒருவனே. அப்படியா சாமி? அதற்காக ஆண்டவன் துணையாக இருக்கிறேன். வில்லை எடுத்து அமரமாகிய குருச்சேத்திரத்திற்கு புறப்பட உனக்கே வெற்றி. அது பொம்பளைகளுக்கு ஆண்டவன் படிச்ச அபயம், ஆம்பளைகளுக்கெல்லாம் ஆகாது. சரி, நீ சொல்ல கம்பீரமா, நான் ஆம்பளை உனக்கு மேல தாண்டி ஆடும், எனக்கு கீழே ஆடுதுன்னு. ஆமா, உனக்கு மேலதான் ஆடும், எனக்கு கீழே ஆடும். நீ பொம்பளை தானே, நீ ஒரு பொம்பளை தானே, நீ பொம்பளையா இருந்தா நீ பொம்பளை கேறீங்க. ஆனா பொம்பளைங்க நாங்க ஆம்பளைங்க என்னைக்கும் நாங்க ஆம்பளைங்க 2 கையை மூணு, இப்படி 2 கையை இப்படி மூணு ஊரவே 9 சுத்து வருவோங்க. அதையா? அது சரி தலைவா. அம்மா யாருன்னா வந்து உள்ள டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோ, அம்மா நான் அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன். யாருன்னா காமெடி பண்ணு, லொட்டு லொசுக்கு வாக்கு பூக்குன்னு வச்சுக்கோ, மரியாதை கட்டு போக பாரு. சரி சொல்லுமா. ஆமா அம்மா யாரு? யாருன்னா வந்து
பாரி என்னுடைய பேர் தான் ருக்மணி. பாட்டு மரியாதை கட்டுப்போம். ருக்மணியாக இருந்தாலும் ஏதோ வித காரணமாக எனது அக்கா அழைத்திருக்கிறார். சொல்லிட்டு வா பார்க்கலாம். ஏ பையா எங்க தங்கச்சி வந்துட்டா அண்டுக்கற போய் கதை சொல்லு போ. அப்பா வாடி அவங்க பேசுறாங்க அது
சுகமாக ஆண்டவரால் பெற்று வாழ்ந்திருப்பாய். ஒரு சின்ன வார்த்தை அக்கா. சாமி சாமி எங்க தேவாரி தேவாரே சாமி தேவாரி சாமி தேவாரே அந்த தேவாரில் ஒருவராக சாமி நீங்கள் குமாரி குமாரே நீங்கள் மூவாரி மூவாரே அந்த மூவாரி சாமி நம்ம எல்லையில் காலை கட்டே நம்ம எல்லையில் உங்களை கண்டு இந்த எல்லோரும் தலைவணங்க நல்லதோர் மலரை கொண்டு இந்த நாயகி போற்றி செய்தே சாமி உங்க பாதத்தை கண்டவுடனே பன்னீரால் கால் கழுவி பட்டு பிதவரால் தாள் துடைத்து பல பல மலர்களை பறித்து வந்து உங்க பாதத்தில் விழித்து ராதானே வணங்குகிறார். ருக்மணி அநேக கோடி வணக்கம். அப்படியா? எலை 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 ஆசையா எனக்கு பாதத்தை படுத்தலாம் சபாய் நீர் வந்து முன்னாடி பணிந்ததாலே பசவே அருளை பெற்று வாழ்ந்துமே வளர்ந்திருப்பி
பக்தியிலே சிறந்த பக்தி பதிபக்தி. ஆமா. பக்தாவுக்கு ஏற்ற பதிவிரதையாக வாழ்ந்தால் எத்தேசை காலமும் சுகத்தோடு வாழ்ந்திடலாம். அப்பேற்பட்ட பதிபக்தியை மனதிலே வைத்து இந்த பாவைமார்கள் என்னை பணிந்த காரணத்தினால் இந்த வாசவன் அருளால் வாழ்ந்து வளர்ந்திருப்பேன். நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஒரு ஆசை சாமி வரமளித்தே அரமல்ல இருக்கக்கூடிய நங்கையே சீக்கிரம் வர வேண்டும் அழைத்த காரணம் என்னங்க? அத்தை மக்கள் ஐவார்காலும் அங்கே வருவார் அத்தை பிள்ளைகளாக விளங்கக்கூடிய ராஜாக்கள் பாண்டவர்களை ராஜாக்களும் ஆண்டவா வர வேண்டும், மதுசூதனா வர வேண்டும், மாயாவா வர வேண்டும், ரகுராமா வர வேண்டும், சீதரா வர வேண்டும், கோவிந்தா வர வேண்டும் என்று அடியேனை தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இச்சனம் அடியேன் அங்கு செல்லாவிட்டால் இவர் ராஜாக்களும் நொந்து வாடுவார். 10, 7, 17 நாட்களாக சண்டை முடிந்தது. விழுந்தால் இருப்பது 18ஆம் நாள் ஒரு நாள். அந்த முறைப்படி 18ஆம் நாள் சண்டையை முடிப்பதற்காக இந்த பரந்தாமன் பயணப்பட்டிருக்கிறேன். ஆமா, ஒரு நாளும் தவறாம எங்க அத்தை பிள்ளை போயிருக்கிறார். ஆனா இன்னைக்கும் போறேன்னு சொல்றாரு. என்ன ஒரு வார்த்தை கேட்கலையா? பாரதம் என்றாலும் பாரதம் என்று சொன்ன உடனே சண்டை சொல்லுவார்கள். ஆனா பாரதம்னா மல்லு. ஆனா போறையே அத்தை புள்ளன்னு போறையே. பார் என்றால் உலகம், அதம் என்று சொன்னால் சண்டை. அதுவும் இதுக்கு பாரதம் மட்டும் பேர் வைக்கல, மகாபாரதம் பேர் வச்சிருக்காங்க. மகா என்று சொன்னால் மிகப்பெரிய. இந்த உலகத்திலே இந்த பூமியிலே நடந்த சண்டையிலே மிகப்பெரிய ஒரு சண்டை தான் மகாபாரதம்.
மகா என்றால் மிகப்பெரிய ஒரு பார் சொல்லக்கூடிய சண்டை எழுது நீட்டா இருக்கணும் அவ்வளவுதான். ஏன்னா பேர் உங்க பேர் வரணும் அவ்வளவுதான். தார்நூல் வந்து எடுத்துமே பேரு உங்க பேர் வேணும் அவ்வளவுதான். தார்நூல் கூலி கம்மியாக இருக்கு, கம்மியாக தான் வேணும். கேளுங்க சுவாமி, முதல் நாள் சண்டையில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு? அம்மா முதலாம் நாள் சண்டை பாண்டவருக்கும் கௌரவர்களுக்கும் சேனை தாயகாது. ஆமா, சேனையை பிரித்து பாண்டவர்களுக்கு 7 அக்ரோனி சேனையும் ஊர்ல வந்து கௌரவர்கள் என்று சொல்லக்கூடிய 11 அக்ரோனி சேனை. முதலாம் நாள் சண்டையிலே அப்படி முதலாம் நாள் சண்டையிலே இருதரத்தாரும் சண்டை செய்யக்கூடிய நேரத்திலே கௌரவர் தரப்பிலே சேனாதிபதி வட்டம் பிதாமகர் என்று சொல்லக்கூடிய பீஷ்மருக்கு பாண்டவருடைய தரப்பிலே அதே விளாட மன்னனுடைய வளர்ப்பு பிள்ளை சுவேத வாகனருக்கும் அமோகமான சண்டை நடைபெற அப்படி பிதாமகர் பீஷ்மருடைய கரத்தினால் அதே சுவேத வாகனன் கொல்லப்பட்டார். முதல் நாள் பாண்டவருக்கு தோல்வி, கௌரவர்களுக்கு வெற்றி. 10 நாட்களாக பிதாமகர் பீஷ்மர் சண்டையை செய்தார். 10ஆம் நாள் சண்டையிலே அர்ஜுனன் கை பானத்தாலே சிகிண்டியின் அன்பினாலே பிதாமகர் பீஷ்மர் மாண்டார். 10ஆம் நாள் 10 நாள் வரைக்கும் ஒரு நாள் மட்டும்தான் கௌரவர்களுக்கு, 9 நாள் வெற்றி பாண்டவருக்கு. 11, 12 அவங்க புலகிறதுனால 11, 12 முடிஞ்சு. 12ஆம் நாள் புரைக்குடல் பிடித்த பகதத்தன் மாண்டான். 13ஆம் நாள் சண்டையிலே பாலர்கள் 63 பாலன் அபிமன்னோடு மாண்டார்கள். பாலர்கள் 63 துரியோதனனுடைய நாதிகள் பிள்ளைகள் 60 கர்ணனுடைய பிள்ளைகள் 3 63 பிள்ளைகளும் கொல்லப்பட்டார். 13ஆம் நாள் சண்டையில் கௌரவர்கள் தரப்பிலே, பாண்டவர் தரப்பிலே அபிமன்னன் கொல்லப்பட்டான். அன்று சமயுத்தம். ஆமா, ஐமன்ன மடிஞ்சான்னு சொல்றியா? இந்த ஐமன்ன யாரு? இருக்கும் போது நம்மளுக்கு மருகனாட்சி, நீ இருக்கும் போது ஐமான எப்படி? விதியின் பயன். விதி யாரை விட்டது? விதி என்பது எல்லாத்தையுமே உண்டு இல்லையா? அதனால விதியால அவன் மடிஞ்சான். அவனை விடு. அதனால நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். இது நடக்க வீரம் கர்ணன் மடிந்தான். அதனால 17 நேரத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 18ஆம் நாளையில என்ன நடக்க போகுது, யாருக்கு வெற்றி ஆக போகுது, யாரு பக்கம் நீ இருக்க போற? நொடி பொழுதிலே கொள்வேன் என்று சொல்லி வருகிறான். செல்லியனை மடித்து சகுனியை மடித்து பீமன் கதையினாலே துரியோதனனை மடிக்க செய்து அந்த 18 அக்ரோனியை மண்ணிலே பலி கொடுத்து மகா பாரத போரை முடித்து பாஞ்சாலியை கூந்தலை முடிக்கும் நாள் இந்த நாள். அதனால் யாரு எப்படியோ போங்க, சரி. ஆனா நாங்க இன்னைக்கு வரலான்னு தான் ஆசை, ஆனா வரத்துக்கு இல்ல. அதனால எல்லாம் எல்லாத்துக்கும் பெண்கள் போகக்கூடாது. அதனால இன்னைக்கு எங்க நாத்தனார் கூட்டிட்டு வரேன். கூந்தலை முடிஞ்ச உடனே அவளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நாங்க செய்யணும். தாய் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரணும். ஆமாங்க, நம்ம வீட்டுக்கு
கட்டாயமா கூட்டிட்டு வந்தா என்னென்ன செய்யணுமோ அத்தனை நான் பத்திரம் பண்ணி வைக்கிறேன். பலகாரம் பண்ணி வச்சுக்கிறேன், தண்ணி காய வைக்கிறேன், புது புடவை எடுத்து வைக்கிறேன். சீக்கிரமா கூட்டிட்டு வா. ரொம்ப நாளா காரணத்துல கடந்த பாவா. அதனால சீக்கிரமா கூட்டிட்டு வரேன். அதனால போய் வரும் மன்னவாரே கட்டாயமாக சென்று வருகிறேன். அதனால அது வரைக்கும் வெற்றியோடு திரும்ப வாங்க சாமி. பத்திரமா பத்திரமா இரு. இனி யாரும் நாங்க நடந்தாலும் கால் நோராது, கால்ல யாராது. ஆனா இப்ப ஆள் வரத உடனே கல்லந்துருக்கு சொன்னீங்க. ஆமா ஏன்னா தமிழ் அப்படியே குடிக்கிறார் வாஜர் கல்லே அதனால இப்பொழுது நீங்கள் சென்று பத்திரமாகிறியா தனது மனைவியாகிய இருந்து பிரபஞ்ச வாழ்க்கை நோக்கி 4ஆம் மாதம் முத்துமாசம் மரதப்படினால் அன்னவர் மீதே கொண்டாடி வைக்கப்படுது. ஆடும் சாவு பாடும் சாவு 4ஆம் தேதி 1 கோடி 1 அச்சாயமா இருக்கணும். சுபி மாமா
வணக்கம் வணக்கம். ஆமா ஆமா. அத்தை குந்தி தேவி பற்ற தர்மநந்தனா ஐயோ ஓடோடி வந்து ஆண்டவா என்று என் பாதத்தை பணிந்ததினாலே சுகத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும். கண்ணியனானேன் கண்ணியனானேன் என்ன நினைத்த காரணம் மதமேனோ நேற்றோடு 17 நாட்களாக சண்டை முடிந்தது. இன்று 18 ஒரே நாள் சண்டை இருக்கிறது. ஆனால் இன்று தாமதமாக இருக்கிறாயே. இன்று யாருக்கு சேனாதிபதி பட்டம்? என்ன மகாராஜா சாட்டி எடுத்துட்டு இருக்கிற ஆண்டவர் அடிக்கிறதுக்காக ஒரு பந்தோபஸ்துக்கு தர்மா ஐயா, இத்தனை நாட்களாக உனது தம்பிமார்கள் வலம் கரம் போல் இருக்கக்கூடிய 4 தம்பிமார்கள் அமரமாகிய குருச்சேத்திரத்திலே சண்டை செய்தார்கள். சரி, ஆனால் இன்று யாருக்கு சேனாதிபதி பட்டம்? அதுதானே உனக்கே சேனாதிபதி பட்டம். எனக்கா? ஆமா பகவானே, நான் ஒரு நாளும் சண்டை செய்ததே கிடையாது. சரி, சண்டையை பத்தியே எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு சேனாதிபதி பட்டம்னு சொல்றியே, நான் போய் யாரை அடிக்க முடியும், யாரை மடிக்க முடியும், எந்த ஆயத்தை எடுக்க? யாரை எதிர்த்து நீ போர் புரிய போகிறாய் தெரியுமா? யாரை? உன் தாய் மாமன் மாந்தாரை உடன் பிறந்த அண்ணன் ஜல்லியன், மாந்திரா தேசத்தின் அதிபதி ஜல்லிய மகாராஜன் உன் தாய் மாமனோடு நீ அமரமாகி யுத்தம் செய்ய போகிறாய். எப்படி கடவுளே? யா, இது ஆகக்கூடிய விஷயம்? காரணம் என்ன? இது நடக்கக்கூடிய விஷயமா? தாய் மாமனாகிய ஜல்லியனோ சிவபெருமானை 3 முறை நேரிலே பார்த்தவன். பின்ன அவருக்கு எனக்கு ஏணி வச்சா எட்டுமா? ஆனால் அப்பேறுபட்ட சிவபெருமானுக்கு மேலாக சாம்ராஜ்ய பட்டத்தை பெற்றவன் நீ. சரி, உன்னை தவிர ஜல்லியனை கொல்ல வேண்டுமானால் இந்த உலகத்திலே ஒருவராலும் முடியாது. அதனால் அந்த ஜல்லியனை கொல்ல தகுதியான ஆள் நீ ஒருவனே. அப்படியா சாமி? அதற்காக ஆண்டவன் துணையாக இருக்கிறேன். பிள்ளை எடுத்து அமரமாகிய குருச்சேத்திரத்திற்கு புறப்பட உனக்கே வெற்றி.